Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா types of triangles. அதன types of triangles பார்த்தலாம். டோட்டலா வந்து 6 triangles இருக்கு. அதுல first வந்து equilateral triangle, isosceles triangle, scalene triangle, acute triangle, obtuse triangle, right angle triangle. இப்போ வந்து இல்ல 6 இருக்குல்ல. இத நான் வந்து 3 ஆ பிரிச்சுக்கிறேன். இப்போ first நான் எழுதி இருக்கிற 3மே வந்து by side. Last எழுதி இருக்கிற 3 வந்து by angle. அது என்ன by side by angle? ஒண்ணுமே இல்ல. இப்போ equilateral, isosceles, scaleneலாம் வந்து சைட வச்சு கண்டுபிடிக்கிறது. acute, obtuse, right angle மட்டும் angle வச்சு கண்டுபிடிக்கிறது. நமக்கு தெரியும் angles-ல வந்து acute angle, obtuse angle, right angle இதெல்லாம் வந்து angles-ல தான் இருக்கும். சோ இந்த equilateral, isosceles, scalene இதுதான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். angles பத்தி தெரியணும்னாலும் நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், types of angles ன்னு போட்டுருக்கேன். அது பார்த்துட்டு வேணாலும் இத வந்து பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் equilateral triangle இதோட ஷேப் எப்படி இருக்கும், என்ன இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ equilateral triangle ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க. equilateral triangle. இப்போ இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இத பாக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நார்மலா நம்ம ட்ரையாங்கிள் வரையற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த சைடும் இந்த சைடு இப்போ வந்து இதுல ஒரு 2 cm இருக்குன்னா இதுவுமே 2 cm இருக்கணும், இதுவுமே 2 cm இருக்கணும். அதாவது 3மே ஈக்குவல் சைட்ஸா இருந்துச்சுன்னா இது equilateral triangle. 3 sides are equal. நமக்கு தெரியும் triangle-னாலே இப்ப பாருங்க tri அப்படிங்கிறதுனாலே 3 ன்னா மீனிங். tri-னா 3. சோ triangle-னா 3 angles இருக்கணும். இங்க ஒரு angle, இங்க ஒரு angle, இங்க ஒரு angle. அப்ப 3 sides இருக்கணும். அப்போ அவ்வளவுதான். அப்ப equilateral-னா equal னு அர்த்தம். சோ 3 sides are equal. அதுதான் equilateral triangle. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது isosceles. isosceles triangle. isoscelesனா ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் இப்படி ஒரு வரைஞ்சுக்கிறேன். இதுவுமே சேம் அதே ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சுக்கலாம். இப்படி இப்போ 3 sides இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் 3 sides இருக்கு. பட் இதுல வந்து இந்த சைடும் மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும். இந்த சைடு ஈக்குவலா இருக்காது. இது ரெண்டுத்தை விட இது சின்னது தானே. இது ஒரு 3 cm இருந்துச்சுன்னா இது 2 cm தான் இருக்கும், இது 3 cm இருக்கும். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 2 sides are equal. 2 sides equal இருந்துச்சுன்னா அது isosceles triangle. இந்த மாதிரி இங்க ஒரு லைனும் இங்க ஒரு லைனும் மட்டும்தான் சேமா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா isosceles triangle. அதே மூணுலயும் சேமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது equatorial triangle. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது சைட்ஸ்ல லாஸ்டா பார்க்க போறது scalene triangle. அப்ப scalene triangle-னா இங்க 3 sides equal னு சொல்லியாச்சு, இங்க 2 sides equal னு சொல்லியாச்சு. அப்ப இது one side equal அப்படி வராதானே? அப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா no sides are equal. அப்ப இதுக்கு டயகிராம் எப்படி இருக்கும்? டயகிராம் நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சு இப்படி ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 cm-னா இது 1 cm தான் இருக்கும், இது 2 cm தான் இருக்கும். இதை விட இது சின்னதா இருக்கும், இது ரெண்டத்தை விட இது சின்னதா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் scalene triangle. இந்த 3 sides-உமே ஈக்குவலா இருக்காது. இந்த மாதிரி. அப்போ இது no sides are equal, இது 2 sides are equal, இது 3 sides are equal. அவ்வளவுதான். இது வந்து by side. இது மூணுமே வந்து
பை சைட்ஸை வச்சு சொல்கிறது. இப்போ நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் 3 இருக்குது. அக்யூட், அப்டியூஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாங்களா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்யூட் தான் போட்டிருக்கோம். ஸோ அக்யூட்டே என்னென்னு பார்த்துடலாம். அக்யூட் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 டிகிரி. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்னா அதுக்கு வந்து 180 டிகிரி அப்படின்னு, ஒரு ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி அப்படின்னு தெரியும். அப்போ அக்யூட் ஆங்கிள்னா இந்த ரைட் ஆங்கிள்லேயே அக்யூட் ஆங்கிள்னா இப்படி வரும். ஒரு 25 டிகிரி ஆர் 0 டிகிரி டு 90 டிகிரி. 90 டிகிரி கிடையாது, 90 டிகிரிக்குள்ளே, அப்படி 0 டிகிரிக்கும் மேலே, அதாவது 1 டிகிரி டு 89 டிகிரின்னு கூட வச்சுக்கலாம். அங்கே எப்படி வந்தாலும் அது அக்யூட் ஆங்கிள். அப்போது இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். அப்போ இது அக்யூட் ஆங்கிள் பிகாஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அப்போது இப்படி எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள். இப்போது இப்படி நான் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வச்சாலுமே இதுவுமே ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். இப்போ அப்படி இல்லைன்னாலுமே இப்போ இப்படி வரைஞ்சிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தால் கூட இது வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் ட்ரையாங்கிள் எடுத்தால் கூட இந்த மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்தீங்கன்னா இது ஒரு 35ன்னு வச்சுக்கலாம் டிகிரினாலுமே இது அக்யூட் ஆங்கிள். பிகாஸ் 90 டிகிரின்னா இப்படி வரும். 90 டிகிரினா இதுலேருந்து இப்படி ஒரு லைன் வரும். பட் இது அப்படி இல்லை. ஸோ 90 டிகிரி இந்த லைன்ங்கிறதுனால கண்டிப்பாக இப்போ இங்கே வந்திருக்க லைன் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா இதை விட இது கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் அதை விட கம்மியாக இருக்கிறதுனால அது அக்யூட் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அப்டியூஸ் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னா அக்யூட் ட்ரையாங்கிள்னா லெஸ் தென் 90. அப்போ அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னா கிரேட்டர் தென் 90. அதாவது இப்படி இருக்கிற இமேஜ் வந்து இப்படி நான் ட்ரா பண்ணி இங்கே ஆங்கிள் கொடுத்து ஒரு 120 வச்சேன்னா இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்போது அப்டியூஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா இப்போ பாருங்கள், இப்படி நான் ஒன்று மேக் பண்ணி நான் இங்கே ஆங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். 130 நான் வைக்கிறேன். இது அப்டியூஸ் ஆங்கிள் பிகாஸ் 90 டிகிரிங்கிறது இங்கே எனக்கு இங்கே வரும். ஸோ இங்கேருந்து எனக்கு இங்கே வந்தால் அக்யூட், அப்போது இங்கே வந்தால் எனக்கு அப்டியூஸ் ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. பிகாஸ் கிரேட்டர் தென் 90, 130 இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். அப்போது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ அடுத்து லாஸ்ட் ரைட் ட்ரையாங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள்னா ஈக்குவல் டு 90. அங்கே லெஸ் தென் பார்த்தோம், கிரேட்டர் தென் பார்த்தோம், இது ஈக்குவல் டு 90. ஆல்ரெடி நம்ம டயக்ராம் இதுக்கு போட்டாச்சு. இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா, ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் மேக் பண்ணி இப்படி ஒரு லைன் மேக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஆங்கிள் மேக் பண்ணுவோம். ஸ்கொயர் மாதிரி மேக் பண்ணி 90 டிகிரி கன்ஃபார்மாக இது 90 டிகிரி தான். அப்படி இருக்கும் போது இது ரைட் ஆங்கிள் டிகிரி. பிகாஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி தானே. அப்போ இது ரைட் ட்ரையாங்கிள். இப்போது நம்ம பார்த்த மூணுமே வந்து என்னென்னா பை ஆங்கிள். நான் பார்த்த மூணுமே பை ஆங்கிள். அக்யூட் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது இதே மாதிரியே இதுவும் பார்த்தாச்சு, பை சைடும் பார்த்தாச்சு, ஆங்கிளும் பார்த்தாச்சு. இதே மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற
சம்ஸை இல்லை வந்து டாபிக்ஸை வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.